வெள்ளக்கார ஆட்சி வந்து இருக்குது 3 வருஷம் வெள்ளக்கார ஆட்சியிலேருந்து இது அப்படியே இது வந்து அப்போ வந்து போட்டு ஓடாது நம்ம செய்யல. அது தமிழ்நாட்டிலே இது மாதிரி கோயிலில் இது மாதிரி பூஜை செய்யலான்னு சொன்னாங்க சாமி. மேச்சேரி பத்திரகாலே ராகுகால பூஜை பிரபலமான சக்தி. ஓமூர் கோட்டை மாரியம்மன்னாவே எல்லாமே தெரியும். சாமி கும்பிட்டா தான் எனக்கு நல்ல வழிபடும் அப்படிங்கிற இதில் ஒரு 50 ஆண்டுகளாக நான் வந்து வழிபடுறேன். வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்க்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிசயமானதுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானாக உருவாகி வந்த ஒரு புற்றில் இருந்து ஒரு அம்மன். இந்த அம்மன் உருவாகி இருக்கக்கூடிய கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமானதாக இங்கே இருக்கக்கூடிய மக்களால் சொல்லப்படுதுங்க. இந்த புற்று அம்மன் கிட்ட நாம் என்ன வேண்டுதல் வச்சாலும் உடனடியாக நடக்கக்கூடியது இந்த அம்மன் நடத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு இங்கே இருக்கக்கூடிய மக்களால் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கோவில் பற்றி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த புற்று அம்மன் வந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பெரிய பாலம் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த பாலம் கூட கட்ட முடியாத அளவுக்கு இந்த புற்றை வந்து நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சந்தர்ப்பம் வந்தப்போ கூட அதை நகர்த்த முடியலையாம். அப்படிப்பட்ட நாகாத்தம்மன் இங்கே குடியிருக்கக்கூடிய கோவில் பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த கோவில் பற்றி நான் சொல்லிடுறேன். பாலம் கட்ட வழி தேடும்போது ஒரு கனவுல, பக்தருடைய கனவில் இந்த நாகாத்தம்மன் வந்து நான் இங்கே தான் இருப்பேன், எனக்காக ஒரு கோவில் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி கனவுல வந்து சொன்னதாகவும், அதற்கு பிறகு இந்த கோவில் உருவாகி இருக்கு. இன்னைக்கு நிறைய மக்கள் வந்து இந்த அம்மனை வழிபாடு செய்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் பார்க்கறதுக்கு சிறியதாக இருந்தாலும் கூட இந்த கோவில் ஒரு பெரிய கோவிலுக்கு பின்புறமாக அமைந்திருக்கு. எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தினுடைய சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் பகுதியில் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த ஓமலூரில் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவில், அதற்கு பின்புறம் தாங்க இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நீங்களும் போய் வழிபாடு செய்துட்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த அம்மன் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவாங்க. இந்த வீடியோவை பார்க்கும் போதே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. முக்கியமாக உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும், உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது, அதற்கான தீர்வு தெரிஞ்சு கொள்ளணும், உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும் அப்படின்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்பு சொன்னது போல் தமிழகத்தின் சேலம் மாவட்டம் ஓமலூர் பகுதியில் அருள்மிகு கோட்டை மாரியம்மன் திருக்கோவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த கோவிலினுடைய பின்புறத்தில் தான் இந்த புற்று நாகாத்தம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கோட்டை மாரியம்மன் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது 19ஆம் நூற்றாண்டு பகுதியை சார்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே பழமையான கட்டிடங்களையும் நிறைய பக்தர்கள் வந்து வழிபாடு செய்யக்கூடியதாக பிரபலமானதாகவும் அந்த கோட்டை மாரியம்மன் கோவில் இருக்கு. அந்த இடத்துல இந்த புற்று மாரியம்மன் இருக்காங்க அப்படின்னும், முக்கியமாக இந்த பாலம் கட்டும்போது பிரச்சனை வந்திருக்கு. அப்போ அங்கு 2 பாம்புகள் பின்னி இருப்பது போல பார்த்து மக்கள் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அந்த இடத்துல தான் கடவுள் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னணியா இதுவும் சொல்றாங்க. முக்கியமாக கனவில் வந்து ஒரு பக்தருடைய கனவில் வந்து அம்மன் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது அப்படியே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. நாகதோஷம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்யலாங்க. பாம்பு சிலை வந்து இங்கே வந்து வைக்கிறாங்க. நாகதோஷம் நீங்கிறதுக்காக நேர்த்திக்கடனாக பாம்பு சிலை வைக்கிறாங்க. கல் வைத்து வழிபாடு செய்கிறது, இது எல்லாமே இன்றைக்கும் இந்த கோவிலில் நடந்துட்டு இருக்குங்க. இனிமே பக்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். சிறப்புமிக்க பூஜை நடக்குங்க. வெள்ளிக்கிழமை கண்டா வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணி டு 6, 7 கூட நான் வந்து சாமி கும்பிட்டா தான் எனக்கு நல்ல வழிபடும் அப்படிங்கிற இதில் ஒரு 50 ஆண்டுகளாக நான் வந்து வழிபடுறேன். வந்து இதனுடைய சக்தி பிரபலமான சக்தி. ஓமூர் கோட்டை மாரியம்மன்னாவே எல்லாமே தெரியும். நல்லா தான் நடக்கும் சாமி, நல்லா தான் நடக்கும். இது வந்து புத்துக்கண் சாமி, புத்துக்கண் மாதிரி இல்லை சாமி. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இது வந்து வேண்டுதல் வச்சுட்டு போய் உடனே குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இது பாருங்க, மரத்தில் கல் கட்டி விட்டுருவாங்க. அரச மரம், வன்னி மரங்கிறதுனால இந்த குழந்தை பாக்கியத்துக்கு சிறப்பான இடம். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த வேண்டுதலை வச்சு சாமி கும்பிடுவாங்க. சரி, அதான் வந்து
அவங்க வேண்டுதலை வச்சு கட்டிவிட்டு போவாங்க, கல் வச்சு கட்டிட்டு போவாங்க சாமியில், தூரி கட்டிவிட்டு போவாங்க. அது நடந்துக்கு பின்னாடி அவுத்து விட்டு அப்புறம் பொங்கல் எல்லாம் வச்சு செய்வாங்க சாமி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நவகிரகம் இவ்வளோ பெரிய நவகிரகம் இப்போ தான் பார்க்குறோம். 9 நவகிரகம். சார் 9 நவகிரகம். இதில் என்னென்ன சாமி, ஃபஸ்ட்டு வந்து இதனுடைய அமைப்பே வந்து ஓம் வடிவில் இருக்குது. இந்த கோட்டை மாரியம்ங்கிறது ஓம் வடிவம். ஃபஸ்ட்டு ஓமில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லி வந்து சிவன், வசந்தீஸ்வரர், கிருஷ்ணர்கள் போனீங்களா? ஆமாம் பார்த்துக்கோங்க. சரி, அதான் ஃபஸ்ட்டு சொல்லிங்க. ரெண்டாவது வந்து பெருமாள். அடுத்து சொல்லி சாமி ஓம் வடிவிலே மூணாவது சொல்லி தான் பிள்ளையார், அதிசய விநாயகர். கடைசி சொல்லி தான் வந்து சக்தி. கடைசி சொல்லி ஓம்லேயே வந்து இந்த கோயிலுடைய அமைப்பு அமைந்திருக்குதான் பெரியவங்க சொன்னாங்க, ஐயர் சொன்னாங்க, தேவர்கள்லாம் சொன்னாங்க சாமி. வசந்தீஸ்வரர் வந்து சாமி வசந்தமாக இருக்கிறது தான் வசந்தீஸ்வரர், இன்பமாக இருக்கிறது. விஜயராகவர்னா சாமி விஜயமாக இருக்கிறது விஜயராகவர். அதிசய விநாயகர் அந்த 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 சொல்லி ஓம் வடிவில் இந்த சொல்லி வர்றதுங்க. கடைசி சொல்லி தான் ஓம் சக்தி. அதுதான் சாமி ஓம் சக்தி. ஓம் வடிவில் இந்த கோட்டையை அமைஞ்சிருக்குது. என்ன கேள்வி உனக்கு சொல்கிறேன். சரி, அப்போ அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மாசாணி இல்லை, பெரியாண்டி சாமி, பெரியாண்டிச்சி. அது வந்து குலதெய்வம். குலதெய்வம் வந்து அது வந்து பொது கோயிலில் ஒருத்தர் பின்னாடி பார்த்தீங்கன்னா முருகன் கோயில், முருகன் சிலை வச்சிருக்காங்க. அது என்ன வரலாறுனால புதுசாக வந்தது? இல்லை, அது பரம்பரையாக இருந்தது தான் சாமி. ஏற்கனவே இப்போ முருகன் சிலை இருந்து அதை வழிபட்டு தான் தைப்பூசம் பங்குனி உத்திரம் ரெண்டுக்கும் விசேஷம் பண்ணுவாங்க. இது வந்து சாமி அதாவது ஒவ்வொரு தனித்தனியாக நவகிரகங்கிறது தனித்தனியாக அமைஞ்சிருக்குது. சிலர் எல்லாம் வந்து இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க சாமி. அதாவது ஜாதகம் பார்ப்பாங்க, வெளியிலேருந்து ஜாதகம் பார்த்து தோஷம் பரிகாரம் பண்ணுறது இங்கே வந்து பண்ணிட்டு போவாங்க. எந்த மாதிரி பரிகாரமாக இங்கே பண்ணலாம் சாமி? ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பொண்ணு அமையாது, மாப்பிள்ளைக்கு ரெண்டு பேருக்கும் பொண்ணு அமையாது, மாப்பிள்ளை அம்மாக்கிறது பரிகாரம் பண்ணுவாங்க. கலசர தோஷம், தார தோஷம், செவ்வாய் தோஷம், இது மாதிரி பரிகாரம்லாம் பண்ணுவாங்க. ரெண்டாவது இது இல்லை, அதெல்லாம் பண்ண மாட்டோம் சார். அதை பண்ண மாட்டோம். தோசை மட்டும், மாங்கலி தோசம், அப்புறம் வந்து குடும்பத்தில் சரியில்லாத குடும்ப பரிகாரம் அது மட்டும் செய்வாங்க. அதுதான் செய்வாங்க. வீட்டில் ரொம்ப கஷ்டம். அது செய்வாங்க, அது செய்வாங்க சார். அந்த பரிகாரம் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாவது இது மாதிரி வேண்டுதல் வச்சு நடந்திருக்கு. நடந்திருக்கு சாமி. நம்ம அந்த காலத்தில் வந்து ஒரு 30 வருஷம் முன்னாடியே வந்து சில காரியம்லாம் நடந்துச்சு சாமி. நடந்துச்சு. அதாவது கோட்டை மாரியம்மனுக்கு வந்து சாயங்காலம் 5 to 6 5 to 7 சாயங்காலம் வெள்ளிக்கிழமை நாள் வந்து சாமி கும்பிடலாம். நான் அடுத்த வாரம் வரைக்கும் எனக்கு சாப்பாடு கிடையாது சொல்கிறேங்க. அதை வணங்கிட்டு போனால் தான் எனக்கு நல்லது நடக்கும். அப்படி ஆமாங்க, நம்பிக்கை, கடவுளுடைய அருள். இப்போ வந்து ஓம் சக்தி சேலத்துலையும் பார்த்தீங்கன்னா கோட்டை மாரியம்மன் பெரிய கோயில், ஆமாம், பத்ராவளி கோயில் மேச்சேரியில் இருக்குது. இதுவும் கோயில் சொல்கிறாங்க. இது 3 ஒரே தொடர்புங்களா இல்லை இந்த மாதிரி? இல்லை, இது வந்து தான் சாமி அது தெரியும். ஆமாம், அது சேலம் கோட்டை மாரியம்மன், ஓமூர் கோட்டை மாரியம்மன் தான். மேச்சேரி வடபத்திரகாளி அதுபடி மகிமை அது தனி. மேச்சேரியில் இருக்கிறது வடபத்திரகாளிக்கிறது அதுக்கும் சிறப்பமைக்குது. அது தனி கணக்கு பார்க்கணும். அதுக்கு போயிட்டு இருந்தீங்களா? இல்லை, அதுவும் அந்த ஊருக்கு மேச்சேரிக்கு அதுவும் மேச்சேரியினுடைய வடபத்திரகாளிக்கு தான் தமிழ்நாட்டிலே சிறப்பாகும். தமிழ்நாட்டிலே சிறப்பான நடந்தாங்க. காளியம்மன் கோயிலுக்கு வடபத்திரகாளி, சேலம், மேச்சேரி. அது ராகுகால பூஜை சிறப்பாக நடக்கும் தாமே. தமிழ்நாட்டிலேயே ராகுகால பூஜை செவ்வாய்க்கிழமை 3 to 4:30 3 to 4:30 சாமி செவ்வாய்க்கிழமை நடக்கும். சிறப்பாக நடக்கும். அதாவது எங்கேயுமே அது மாதிரி பார்த்துட்டாங்க. ஒருத்தர் நான் கூட்டு போய் காமிச்சேங்க. அது இது மாதிரி எங்கேயுமே செய்யலை. அது தமிழ்நாட்டிலே இது மாதிரி கோயிலில் இது மாதிரி பூஜை செய்யலான்னு சொன்னாங்க சாமி. மேச்சேரி பத்திரகாளி ராகுகால பூஜை வெள்ளிக்கிழமை 10 to 12, செவ்வாய்க்கிழமை 3 to 4:30 2 நாள் தான் சிறப்பு. வெள்ளி செவ்வாய் சாமி. அதில் மிகப்பெரிய 90% வந்து செவ்வாய்க்கிழமை தான். அந்த ராகுகால பூஜையில் நம்ம குறைகள்லாம் வேண்டி அடிச்சுனா கண்டிப்பாக நடக்கும். குறைகளை நினச்சி கும்பிட்டு வந்தோமா நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். எங்கள் அம்மா கூட்டிகிட்டு வந்துக்கிறேன். எங்கள் அம்மா சின்னதுலேயே நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அப்போ நான் இங்கே பக்கத்தில் தேக்கமுட்டையில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா மறுபடியும் எப்போவா நினச்சா இங்கே வந்துக்கிறேன். இது என்ன சாமி? இது நாகதேவதா. அது வந்து கோட்டை மாரியம்மன். எனக்கு இதை பற்றி அவ்வளோ தெரியாது. அங்கே வேணால் வந்திருக்குது. அம்மா சின்ன வயசில் இதை வேணும் அது வேணா வேணுதலை வைப்பாங்க, வந்துட்டு வருவாங்க அம்மா. அவ்வளோதான். பிள்ளைங்க எதை படிக்கணும்னா பரிச்சை அப்படின்னா பாஸ் ஆகட்டும் அப்படி வேண்டி இருக்கிற அவ்வளோதான்.
சரி சரி. வேற ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் வந்து மாரியம்மன் கோயில் அதான் சின்ன வயசுலேயே எங்கள் அம்மாவே கூட்டிகிட்டு வந்துருக்குன்னு சொல்கிறேன். நான் அப்புறம் கல்யாணம் பண்ணி பக்கத்தில் தான், அதனால் எப்போவாச்சும் வருவேன் நினச்சிக்கிட்டேன். எப்போ வருவீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி? வெள்ளிக்கிழமை அப்படியே அம்மா வெள்ளிக்கிழமை தான் அடிக்கடி வந்திருக்குது. அம்மாவாசை கூட குலதெய்வம் போயிடுறோம். வெள்ளிக்கிழமை வந்தால் வருவோம். எந்த மாதிரி வேண்டுதலையில வச்சாங்க நடக்கும் அந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்க? அந்த வெத்தலையில வச்சு விளக்கு வைப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது? அது எனக்கு ஒன்றும் தெரியல, மற்றவங்க எப்படி பண்ணுறாங்களோ அது தெரியல. நான் சும்மா சாமி கும்பிட்டு அவ்வளோதான். அதான் சமைச்சாலும் வருவாங்க, சாமி இருக்காங்க, இதெல்லாம் இங்கே எத்தனை வருஷமா கோயில்? ஐயா எத்தனை வருஷமா இந்த கோயில் இருக்குது? எனக்கு 60 வெள்ளக்கார ஆட்சி வந்து இருக்குது. 3 வருஷம் இருக்கும். வெள்ளக்கார ஆட்சியிலேருந்து இது அப்படியே எல்லாம் இது வந்து அப்போ வந்து போட்டு ஓடாது நம்ம பரியாட்டம். இப்போதான் எல்லாம் 3 வருஷம் இருக்கும். இதெல்லாம் ஓடாது. வாங்க எப்படி அப்படியே உட்காந்துங்களா? வாங்க வாங்க சொல்லுங்க கோயிலை பத்தி என்ன சொல்லுங்க. அதான் வாங்க இந்த ஓட்டிக்கிறாங்க. இங்கே இருந்தாங்க. அங்க அப்படியே அங்க ஒட்டியே போயிருங்க, பக்கத்துல போயிருங்க. ஐயா அந்த கோயிலை பத்தி சிறப்பு எப்ப அமைஞ்சது, என்னென்ன சாமி இருக்கு, எந்த மாதிரி வழிபடலாம்? அரிசி இந்த வனநாதம் கூட இல்லை, மேலே கோட்டை மாதிரி சொரல் மாதிரியே இருக்குதாப்பா. கோட்டை தேர்மானம் மாரியம்மன் சரங்கம் எங்க இருந்து எது இருக்கு சொல்லிக்கிறாங்க. மகாமங்கலம் தாரமங்கலம் சிவன் கோயில் அப்பா அந்த காலத்துல பாட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா முருகன் இருக்கா அப்படி. அது வந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்துருவீங்களா அப்ப அது முன்னாடி பஸ் ஸ்டாண்ட்ல ராஜாட்டம் இருந்தது. ராஜாட்டம் அவரு ரெண்டாம் தேதி ஆட்சியில கண்டுக்கடா அவரு அங்க வச்சிருந்தாரு. சடங்கெல்லாம் பார்க்கறதுக்கு அது தாளம் போட்டு கொண்டு வச்சு இங்க இருமல் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஓமம் என்னத்துக்கு பண்றாங்க? கல்யாணம் செவ்வாய் தோசம், நாக தோசம், மலசா தோசம், கல்யாணம் மாவாழம் பவானி போய் கூடுதல் பவனியில பண்றாங்க. இந்த மாதிரி நம்மளது இங்க. இந்த மாதிரி கூட நல்லா சிறப்பு. 3 ரூபா நல்லா சிறப்பான கோயில். இப்ப அதிசய விநாயகர்னு ஏன் சொல்றாங்க? அது அந்த மாதிரி சக்தி அதிசயமா நம்ம ஒரு கல்லை செஞ்சு கும்பிட்டுருந்தாங்க. அப்படியே இதாக நாகத்தம்மா கோயில் இருக்கு. அதுல எங்க அது ஏதாவது வித்தியாசமா ஏதாவது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க 4 பேர் வந்து பால் ஊற்றுறாங்க. பால் ஊற்றும்போது அந்த பால் வந்து நீங்கி புகழ் பாய்க்கு அதில் அது என்ன மரமா? மரம் வண்டி மரம். கல்யாணம் ஆகிறவங்க அதை சுற்றுவாங்க. அந்த துணியில உள்ள என்ன வச்சு கட்டிருக்காங்க? மஞ்சள் துணி. அது அதுக்குள்ள ஏதோ உள்ள இருக்கிற மாதிரி இருக்க. தேங்காயா இல்ல கல்லா அந்த மாதிரி? தொட்டு தொட்டு குழந்தை பிறப்போம். அது வீட்லயே வச்சு கொண்டு வருவாங்க. இங்க வண்டி கட்டுவோம். இங்கே வந்து வேண்டு வச்சு இப்ப கட்டினா எவ்வளவு நல்ல குழந்தை பாக்கியம் எந்த பாக்கியம் எல்லாம் அவன் செயல். கோட்டமாட்டா கோயிலுக்கு போய் அந்த மூலிகை அந்த இது எடுது கோயில் எல்லாமே சொல்லுவாங்க. சரி ஓகே. கனவுல வந்ததா எனக்கு கோட்டை மாரியம்மன் கோயில்னு எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் வந்து பார்க்குறேன். வந்து எப்படி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆகும். இது கனவுல வந்து அந்த சைடு குளம் இருக்கு இல்லையா, அந்த குளமும் கனவுல வந்தது தான். அப்புறம் ரியலா என் தங்கச்சி இந்த சைடு இருக்காங்க. மேரேஜ் முடிச்சு பின்னாடி பஸ்ஸில் போகும்போது பார்த்தேன் ரியலா இருக்குதே நீட்டு. அவ்வளோதான்.
அப்போ வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது மறுபடியும் உங்களை வர வைக்கிறதுக்காக கனவுல வர இப்பதான் வந்திருக்கானா கனவுல வந்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்துச்சு இவ்வளவு நாள் தள்ளி வந்துருச்சு முன்னாடி வந்தது அப்புறம் எங்க தங்கச்சி கூட கொஞ்சம் தங்கச்சி எங்க கொடுத்துருக்குங்க அப்பதான் பார்த்தேன் சரி சரி இது என்ன சாமி இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி நாகாத்தம்மா மாதிரியா இல்ல எப்படி கனவுல வந்துச்சு உருவத்தோட வந்துச்சா இந்த குளம் இருக்குல்ல பின் சைடு ஆமா ஆமா இருக்கு அந்த சாமி அப்படி இந்த பக்கம் இருக்கிறாங்களா அவங்கள வந்தது சும்மா லைனா பார்த்த மாதிரி தான் சரி சரிங்க இப்போ வந்துட்டு போனதுக்கு இப்போ என்ன பரிகார மாதிரில வந்து என்ன அப்படிலாம் எதுவும் இல்லை எனக்கு பிடிச்சது நான் தொழில இதுதான் செஞ்சேன் கூழ் தொழில் தான் செஞ்சேன் இப்போ விட்டுட்டேன் பழைய பஸ் ஸ்டாண்ட் சீத்தாராமேட்டில் 15 வருஷம் இதுதான் செஞ்சேன் இப்போ விட்டுட்டேன் சத்தியமா எனக்கு அந்த தொழிலே வேணான்னுட்டு அதனால இவங்களும் படிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் அதனால செஞ்சு எடுத்துட்டு வந்து படிச்சுட்டு போறேன் இதுதான் ஃபர்ஸ்டா வந்திருக்கேன் ஃபர்ஸ்டாவும் இதுதான் செஞ்சேன் உங்களுக்கு கனவுல எந்த மாதிரி வந்துச்சுங்க பாம்பாவே இருந்துச்சா இல்ல ரியலா இப்படிதான் இருந்துச்சு இப்போ கோயில் எப்படி இருக்கோ அப்படி தரிசனம் கிடைச்சு வந்து பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படிலாம் எதுவும் இல்ல கனவுல வந்தா கோயில பாக்குறதுக்கு ஒரு சந்தோஷம் அவ்வளவுதான் வேற எதுவும் இல்ல நீங்க இப்ப ஒசூர்ல ஒசூர்ல இருக்கிறோம் சரி ஓகே சரி ஓகே